Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சு ஒரு கோல்டன் க்ளோ ஃபேஷியல் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சு நீங்கள் எந்த ஒரு ஃபேஷியல் ஃபேஸ் பேக் போட்டாலுமே அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரஞ்சு பீல் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் மேலே ஐகான்ஸில் கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கிட்டு அந்த எம்டி பவுலில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு பீல் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ரேஷியோ தான். சப்போஸ் உங்கள் ஃபேஸ்க்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப திக்கான ஒரு பேஸ்ட்டாக வரும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஹனி கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து உள்ளே இருக்க ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வாட்டரோ இல்லை ரோஸ் வாட்டரோ சேர்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு ரிசல்ட் வராது. ஸோ ஹனி மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க. அடுத்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நம்ம கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டரை டேப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம போடுற ஃபேஸ் பேக் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரோஸ் வாட்டர் வந்து ஒரு டோனராக ஒர்க் ஆகும். நம்ம ஃபேஸ்க்கு யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் மாய்ஸ்சரைசராகவும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஆரஞ்சு பீல் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு பீல் பவுடரில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஃபேஸை ரொம்பவே யூத்ஃபுல்லாகவும் பிரைட்ஃபுல்லாகவும் வச்சுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணி பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹனி யூஸ் பண்ணியிருக்கோம். ஹனி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாமே ஓப்பன் அப் ஆகும். ஃபேஸ் ரொம்பவே கிளென்ஸ் ஆகும் அண்ட் மாய்ஸ்சரைஸாகவும் ஆகும். அடுத்து வந்து மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கோம். மஞ்சள் போடுறதுனால நம்ம ஃபேஸ் ரொம்ப ரொம்ப க்ளோ ஆகும். அதாவது ஃபேஸ் உள்ளேருந்து ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். அண்ட் ஃபேஸில் ஏதாவது அலர்ஜி ரேஷஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கம்மியாயிடும். அடுத்து விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க பிரிங்கிள்ஸ் அண்ட் அது ஒரு ஆன்டி ஏஜிங்காகவும் ஒர்க் ஆகும். ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு பயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.